வெல்கம் டு ட்ரேடெக்ஸ் அகாடமி கைஸ். டுடே நம்ம டாபிக் ட்ரேட் பிளான் பார்க்கணும். ஓகேங்களா? ஜிபிபி யூஎஸ்டி 14th to 18th டேட், ஐ மீன் தேர்ட் வீக் ஆஃப் த அக்டோபர். அதில் நம்ம ஒரு ஒன் டே சார்ட்லேருந்து டெய்லி இன்ட்ராடே வரைக்கும் நம்ம என்னென்ன ட்ரேட்ஸ் பார்த்தோம், அதை எப்படி நம்ம HTF to LTF வரைக்கும் அலைன்மெண்ட் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லா வீடியோலையும் நம்ம வந்து எடுத்தோன்னே ஒரு காமன் திங் சொல்லுவோம். ஏன்னா ஒரு டே டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்ஸ் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணலாம். ஒரு டே டைம் ஃப்ரேம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய IRS, ERS, ஓகே, ஒரு IM லோஸ் இல்லை லோஸ் அண்ட் ஐஸில் இருக்கக்கூடிய டிஸ்கவுண்ட் அண்ட் ப்ரீமியமில் இருக்கும் FEGs, அது IRS. அங்கே மார்க்கெட் ரீச் ஆகும்போது மார்க்கெட்டுக்கு லிக்விடிட்டி கம்மியாக இருந்தால் கன்சல்டேட் ஆகலாம். நெக்ஸ்ட்டு கரெக்டாக உங்களுக்கு டே டைம் ஃப்ரேமோட 0.5 லெவல்ஸில் தாராளமாக கன்சல்டேஷன் மார்க்கெட் ஆகலாம். ஸோ இதெல்லாம் தான் மெயினாக மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகக்கூடிய இடங்கள். இதை தவிர்த்து உங்களுக்கு எங்கெல்லாம் மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ கிளாஸோட டாபிக் உள்ள போயிடலாம். ஜெஸ்ஸி ஒன் டே டைம் ஃப்ரேம் ஜிபிபி யூஎஸ்டி சார்ட்ல இருக்கு. இந்த லோல இருந்து இந்த ஐ வரைக்கும் மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு ERல எடுத்திருந்தது. ஓகே, இது லோ, இது ஐ. அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஃபிபோ வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க. 0.5 மார்க்கெட் வரவே இல்லை. வராமே மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. எதனால? லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ERல எடுக்கும்போது அங்கே ஒரு பை பிரேக்கர் பிளாக் இருந்தது. அந்த பிரேக்கர் பிளாக்கை டேப் ஆகிட்டு மார்க்கெட் அகைன் வந்து இதை ERலாம் கன்சிடர் பண்ணிட்டு எடுத்தாச்சு. ஓகேங்களா? பர்ஃபெக்டாக இதை ERலாம் கன்சிடர் பண்ணி எடுத்துட்டு இது வந்து லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த் வந்து கன்சல்டேஷன் நடக்குது நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால அது ஆகுது. தென் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா வீடியோஸ் வரும்போதும் ஒன் டேவோட ஆர்டர் ஃப்ளோட நம்ம போட்டிருப்போம். எதனால மார்க்கெட்ஸ் வந்து எப்படி கீழே இருந்தே ஆர்டர் ஃப்ளோட மேலே போச்சுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணது தான். ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு ரெடி பார்க்கும்போது அந்த ஆர்டர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் மார்க்கெட்டோட கிளாரிட்டி புரியும். ஐ மீன் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. ஒரு கன்ஃபியூஷன் சொல்லிட்டு வரும்ல, ஃபியர், அதெல்லாம் ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி பையோட ஆர்டர் ஃப்ளோ தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு வாட்டியும் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது, இது ER கனெக்டட் தென் ரீடெஸ்ட், அகைன் ER கனெக்டட் தென் ரீடெஸ்ட், அகைன் இங்கே வந்து ER கனெக்டட் உள்ள வரும்போது ஒரு பை பிரேக்கர் பிளாக் பர்ஃபெக்டாக டேப் ஆகிட்டு இந்த ER கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு கரண்ட் மார்க்கெட் இந்த மாதிரி தான் இருந்தது. இது நம்ம போன வாட்டியே நம்ம பார்த்துட்டோம். ஜஸ்ட் இன்னொரு வாட்டி அனலைஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த ER கனெக்ட் ஆகிட்ட பிறகு ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான் ஐ. ஓகே, இந்த லோல இருந்து இந்த ஐ வரையும் நீ ஃபிபு போடுங்க. ஓகேங்களா? எதுக்காக சொல்றேன்னா, இந்த லோ டு இந்த ஐ ஃபிபு போடணுமே நீங்க கேட்பீங்க. அது உடச்சி வந்தாச்சு இல்லை, புரியுதுங்களா? அதை நம்ம போனவே பார்த்தாச்சு. ஸோ இந்த லோ டு இந்த ஐ வரைக்கும் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.5 இங்க 0.5 போனவருமே மார்க்கெட் வந்து நின்றாச்சு. இப்போ இந்த இடத்துல பல பேருக்கு என்ன டவுட் இருக்கும்னா, இந்த ER எடுத்துட்ட பிறகு எது ஐஆர் இங்கே தான் இருக்கு. ஓகே, இங்க இருக்கு FEG, இது ஒரு FEG, இது ஒரு FEG. நான் என்ன சொல்றேன், இங்கே தான் IRல இருக்கிறதுனால அட்லீஸ்ட் இந்த ரெண்டு FEGs மார்க்கெட் வந்து டார்கெட் பண்ணி வரணும். அதுதான் நம்மளோட மெயின் டார்கெட்டே. ஜஸ்ட் இங்கே வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணி வைங்க. நம்ம வந்து ஆரஞ்சு கலர்ல இண்டிகேட் பண்ணிப்போம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இன்ட்ராடே சார்ட்ல பார்க்கும்போது மறந்துடக்கூடாது. தென் இந்த FEG, ஓகேங்களா? இந்த ரெண்டு FEGs மார்க்கெட் வரணுன்றதா நம்மளோட IRL டார்கெட். இதுக்கு நடுவில் இதை வந்து நிறைய பேர் ஓபியா அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணி கேட்டீங்க. நான் என்ன சொல்றேன், அது ஓபி தான் இருந்துட்டு போகுது. ஆனால் நமக்கு வந்து ERல இருந்து IRL இவ்வளவு தூரம் வரணும். சப்போஸ் இங்க வராம இங்க இருந்து போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சிம்பிள். இந்த ஓபியை வந்து எப்போ தொட்டுது? போன வாரத்துக்கு முன்னாருமே தொட்டாச்சு. அந்த வீடியோல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சப்போஸ் 4 ஹவரோ இல்ல 1 ஹவர் டைம் ஃப்ரேமோ பைக்கு வந்து நம்மளுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்து அதையே வந்து நம்மளுக்கு வரக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸோட அலைன் ஆகிட்டு டெக்னிக்கல் டெய்லி பைக் மாறிச்சுன்னா நம்ம பை பார்ப்போம். ஸ்டில் நான் எது வரையும் பார்ப்போம்னா, அங்க இருந்து மினிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஐயாயிரம் போயிட்டு திருப்பி இறங்குறதுக்கு மார்க்கெட் வாய்ப்பு இருந்திருக்கும். ஓகேங்களா? ஆனாலும் நமக்கு வந்து பைக்கு எதுவுமே சப்போர்ட் பண்ணவே இல்லை. செல்லுக்கானது மட்டும் தான் மார்க்கெட் நடந்துட்டே இருந்தது. என்ன ஒன்று கொஞ்சம் மார்க்கெட் மந்தமா இருந்தது. செகண்ட் வீக் ஆஃப் அக்டோபர் கொஞ்சம் மோசமா இருந்தது மார்க்கெட். எய்தர் அங்க CPI PPI ரெண்டுமே தான் இருந்தது Thursday and Fridaysல. அப்படி இருந்தும் மார்க்கெட் கொஞ்சம் மந்தமா தான் இருந்தது. ஓகே, அது ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நமக்கு அங்க இருக்கக்கூடிய பை ஆர்டர் பிளாக்கு பைக்கான MSS 4 ஹவர் 1 ஹவர்ல சுத்தமா கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஐயர் டைம் ஃப்ரேம்ல நம்ம இப்போதைக்கு செல்லு தான் வந்துட்டு இருக்கோம். அதுவும் தெளிவான ERல வந்து இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறதுக்கு கரெக்ட் ஆயாச்சு. நம்ம இந்த IRல டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம். அதுலயும் வந்து இங்க ஒரு IRல இருக்கு, இங்க ஒரு IRல இருக்கு. எங்க இருந்து பை போவோம்? சிம்பிள். எந்த IRல உங்களுக்கு பைக்கான மார்க்கெட் ஷிஃப்ட் தருதுன்னு பாருங்க, அங்க இருந்தா போவோம். இப்போ அதை ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் டேவோட அனலைசஸ் இந்த மாதிரி தான் பண்ணணும். அதை வச்சு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டு விஷயம். ஒன்று, மார்க்கெட்டு இங்கேருந்து பை கொடுத்ததுன்னா இங்கேருந்து மேலே போயிட்டு இந்த IRலோ இல்லை இந்த IRலோ
அங்கேயும் ஃபியூ போட்டு பாருங்க, அது வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ அட்லீஸ்ட் இந்த ஐஆர்எல் ஆர் இந்த ஐஆர்எல், ஏன்னா இது ஃபுல்லாக ஹெச்ஆர் மார்க்கெட். 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக லிக்விடிட்டியாக இருக்கும், இந்த இடம் ஃபுல்லாகவே பயங்கர லிக்விடிட்டியாக இருக்கும். ஸோ இங்கேருந்து பை கொடுத்து மார்க்கெட் இப்படி போயிட்டு இப்படி வரலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் தாராளமா இதை அப்படியே செல்ல கண்டினியூ பண்ணிட்டே கீழே வந்து நிற்கலாம். ஓகேங்களா? அதுக்கு மேலே இங்கேருந்து பை போதான்றது அப்புறம் பார்ப்போம். ஸோ மார்க்கெட் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபண்டமெண்டலாக ஏன் நடக்குதுன்னா, ஃபண்டமெண்டலாக வந்து யூஎஸ் எலெக்ஷன்ஸ் வரக்கூடிய இயர்ஸ்லாம் டாலர் நல்லாவே ஒரு பையிங் ஸ்டேஜில் மட்டும்தான் இருந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? டாலர் பை ஆகும்போது டாலர்ன்றது டிஎக்ஸ்ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சார்ட்ல போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் டிஎக்ஸ்ஒய். ஓகே, ஸோ டாலர் பையிங்ல இருந்ததுன்னா யூஎஸ்டி பேஸ் எல்லாமே செல்லிங்ல தான் இருக்கும். ஜிபிபி யூஎஸ்டி, யூரோ யூஎஸ்டி, என்எஸ்டி யூஎஸ்டி, ஆர் யூஎஸ்டி, இது எல்லாமே செல்லிங்ல தான் இருக்கும். பட் டாலர் வந்து எப்படி இருக்கும், அது ஆப்போசிட்டா கோல்டு இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் அது மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம்ல வந்து கோல்டும் டாலரும் மேலே போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்க வந்து சஸ்டெயின் பண்ணி ரொம்ப கோல்டுக்காக டாலரை போய் அனலைஸ் பண்ண தேவையில்ல. டாலர்ஸ் மேலே தான் இருக்கும். அவங்களோட எக்கனாமி வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சிபிஐயும் சரி, விபிஐயும் சரி, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸுமே பேங்க்குக்கு வந்து 2வது ரேட் கட் வராதது காரணமும் அதுதான். ஒரே ஒரு ரேட் கட் தான் பண்ணியிருக்காங்க. அடுத்த ரேட் கட் வந்து நவம்பர்ல வரும். அதுக்கு இன்னும் பெரிய பேச்சு இல்லை ரேட் கட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ எக்கனாமி ஸ்டேபிளா இருக்குன்னா அவங்க டாலர்ஸ் வந்து நல்லா மேலே தான் இருக்கும். எலெக்ஷன்ஸ் முடிஞ்ச அப்புறம் டாலர்ஸ் எப்பவும் அடிச்சு இறக்குவானுங்க, அப்போ பார்க்கலாம் இறக்காதுன்னா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த பேர்ஸ்லாம் பை போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எலெக்ஷன்ஸ் நவம்பர்ல இருக்கு, டேட் வந்து ஸ்பெசிஃபிக்காக தெரியல, மறந்துட்டேன். தென் இப்போ நம்ம வந்து இங்க பைக்கு வந்து சப்போர்ட் ஆச்சுன்னா பை பார்ப்போம். அது எவ்வளவு தூரம் இங்க இருந்து போயிட்டு வரும். ஓகேங்களா? இந்த ஐஆர்லோ இந்த ஐஆர்லோ அப்படி இல்லையா, தாராளமா இங்க இருந்து பொறுமையா இந்த ஐஆர்ல வரைக்கும் பார்த்துட்டு இருப்போம். செல் ட்ரெண்ட் தான் இப்போ நம்ம மேஜரா இங்க ஃபோக்கஸ் பண்ண கொடுத்து அதை மட்டும் பார்ப்போம். ஜஸ்ட் வீக்லி வந்து எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க. வீக்லி தெரியாமலாம் இருக்காதீங்க. வீக்லி தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் கான்ஃபிடென்ட்டா நீங்க இருக்கலாம். மார்க்கெட் கம்பல்சரி ஃபர்ஸ்ட் இந்த ஐஆர்எல் கூட தூக்கிட்டு இது வரைக்கும் வரும். ஏன்னா வீக்லி ஐஆர்எல் இது வந்து வீக்லி ஐ. ஓகேங்களா? வீக்லி ஐ தூக்கிட்டு இந்த ஐஆர்எலுக்கு வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. நீங்களே நல்லா பாருங்க. இந்த ஐஆர்எல் தூக்கிட்டாங்களா, சரி இந்த ஐஆர்எல் தூக்கினதுக்கு ஐஆர்எல் வந்துட்டு அகைன் இந்த ஐஆர்எல் தூக்கிட்டாங்க, அகைன் உள்ள ஐஆர்எல் வருது. அப்போ இதை எடுத்துட்டா இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? போன வாட்டி வந்து இங்க வராம போனது காரணம் இங்க ஒன் டே பிரேக்கர் ஆக்ட் ஆகிட்டு போயிடுச்சு. ஆனா இப்போ இங்க வரலாம். ஸோ அதனால தான் சொன்னேன் இதுக்கும் கீழே கூட வரதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ எப்பவுமே அதுவும் பார்க்கணும். ஓகே, இப்போ டேரக்டா நம்ம வந்து என்ன பண்ணலாம், டே டைம் ஃப்ரேம் உள்ள போயிடலாம். டே டைம் ஃப்ரேம் உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஒரு இண்டெசிசிவ் கேண்டில் முடிஞ்சிருக்கு. தேர்ஸ்டே வந்து ஒரு ரிஜெக்ஷன், அதாவது செல்லை வந்து ரிஜெக்ட் பண்ணி மேலே போய் முடிஞ்சிருக்கு கேண்டில். ஓகே, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஜஸ்ட் அந்த வீக்கே அப்படிதான் இருந்திருக்கு. அப்போ தேர்ட் வீக் அந்த மாதிரிலாம் இருக்குன்றத நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமிக்கல் கேலண்டர் போங்க. எக்கனாமிக்கல் கேலண்டர் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மண்டேவே வந்து பேங்க் ஹாலிடே. தயவு செஞ்சு ட்ரேடே பண்ணக்கூடாது. ஸோ அப்போ மண்டே ப்ரைஸ் ரீடிங் மட்டும் பார்த்துக்கலாம், ப்ரைஸஸ் எப்படி போயிருக்குன்னு. ஜிபிபி மட்டும் தான் நியூஸ் இருக்கு டியூஸ்டே, யூஎஸ்டியில் கிடையாது. தென் வெனஸ்டேவும் யூஎஸ்டி நியூஸ் கிடையாது. ஸோ தேர்ஸ்டே தான் யூஎஸ்டி நியூஸே வருது. ஓகேங்களா? தென் ஃப்ரைடேவும் ஒன்றும் பெரிய நியூஸ் கிடையாது, ரீட்டைல் சேல்ஸ் தான், இதெல்லாம் தான் இருக்கு. ஓகே, அந்த அளவுக்கு ஒரு மேஜர் இம்பாக்டான நியூஸ் எதுவுமே கிடையாது. பட் மார்க்கெட்ல வந்து லிக்விடிட்டி நியூஸஸ் மூலியமா வரலாம். அப்படி இல்லைன்னா தன்னால அவங்க வந்து பொசிஷன்ஸை ட்ரிகர் பண்ணி பொறுமையா நவுத்துலாம். மார்க்கெட்டை வேகமாக நவுத்துறதுக்குள்ள பொறுமையா நவுத்துவாங்க. ஸோ எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இனிமேல் தான் பார்க்க முடியும். ஜஸ்ட் நம்ம இப்போ ஒன் டேல என்ன பண்ணணும், எங்கெங்கெல்லாம் கன்சல்டேஷன் ஆகும், வீக்லியில் எப்படி அனலைஸ் பண்ணணும், இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம் எக்கனாமிக் கேலண்டரோட. இப்படிதான் நீங்களும் பார்க்கணும். இப்போ நம்ம 4 hour டைம் ஃப்ரேம் சொல்ல போயிடலாம். சாரி, 4 hours. நம்ம பார்க்க போறது 14th to 18th அக்டோபர். ஓகே, இந்த 14th இருந்து கரெக்டா 18th வரைக்கும் ஜஸ்ட் அந்த ஒரு 1 week ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் அப்புறம் பார்க்கலாம். ஓகே, இப்போ சிம்பிளான விஷயம், மார்க்கெட் வந்து தெளிவா பாருங்க, செல்லு தான் வந்துட்டே இருக்கு. ஓகேங்களா? எங்கேயுமே பை சப்போர்ட் ஆகல, ஃபுல் அண்ட் ஃபுல் செல் தான் வந்துருக்கு. நாம என்ன பண்ணலாம், நீங்க மார்க் பண்ணி வச்சிருக்க இந்த டே ஓபி இங்க இருந்துட்டு போகுது, டே பிரேக்கர். ஓகேங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் 5000 டிபி இது வச்சிருந்தோம், நெக்ஸ்ட் 5000 டிபி இது வச்சிருந்தோம் ஒன் டேல. இந்த 5000 வந்து பாத்தீங்கன்னா வீக்லிக்கே 5000. ஓகேவா? அதை ஃபர்ஸ்ட் நம்ம டார்கெட் பண்ணுவோம். ஜஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி ஆகுது பாத்தீங்களா, அந்த ஒரு ரியாக்ஷன்ஸ் மட்டும் இருக்கும், வேற எதுவும் பெருசா இருக்காது, ரியாக்ஷன்ஸ் மட்டும் இருக்கும். அந்த ரியாக்ஷன்ஸ் எதுக்கு, அதுல பட்டோட மேல ஆகுது, இங்க இருந்து திருப்பி உங்களுக்கு செல் ஆகிறதுக்கு தான், வேற ஒன்றுமே இல்லை.
நீங்கள் சும்மா பெருசாக யோசிச்சுட்டு இருந்தால் அது வேஸ்ட்டு. நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு அங்கே எதுவும் கிடையாதுன்னு சொல்ல வரேன் நான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு நடந்தது. ஃபர்ஸ்ட் வீக் டு செகண்ட் வீக் ஃபுல்லாக மார்க்கெட் செல்லியே தான் இருந்திருக்கு. இப்போது சிம்பிளாக தேர்ட் வீக் மண்டே ஆரம்பிக்க போது, மண்டே பேங்க் ஹாலிடே யூஎஸ்டிக்கு. ஸோ நம்மளுக்கு ட்ரேடே கிடையாது. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு மண்டே வந்து எப்போ நீங்கள் உள்ள போவீங்கன்னா ஒரு 11:30 ஆகிடுங்க, 10:30. ஓகேங்களா, மண்டே ஸ்டார்ட் ஆகுது 2:30, 6:30, தென் ஒரு 10:30 போல். ஓகேங்களா, இப்போ இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லிக்விடிட்டியாக இருக்குது, பயங்கர லிக்விடிட்டியாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணலாம், இந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டே இறங்கலாம். அதுதான் இங்கே பண்ணியிருக்கு. பண்ணாலும் முடிஞ்ச மார்க்கெட் வச்சு சொல்கிறது இல்லை, நம்ம வந்து லைவில் டிஸ்கார்ட்லேயுமே கொடுத்துருக்கோம் எல்லா அப்டேட்ஸுமே. தென் எனக்கு இங்கே வந்து ட்ரேடே தேவையில்லை, மண்டே மார்க்கெட்டில் இன்ட்ராடே ட்ரேடே தேவையில்லை. ஜஸ்ட் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சாலிடேஷன் தான் இருந்திருக்கு லீவுன்றதுனால. இப்போ எனக்கு தேவையானதே வந்து டியூஸ்டே மார்க்கெட் தான். ஜஸ்ட் ஒன் டே உள்ள போயிட்டு மண்டே மார்க்கெட் என்ன ஆச்சு மட்டும் பார்த்துக்கோங்க. மண்டே மார்க்கெட் தேவையில்லை. யூஎஸ்டி லீவ் விட்டா பண்ணாங்க. எனக்கு கேனோ லீவ், ஜேபியும் லீவ், யூஎஸ்டியும் லீவ். மேஜர் கரன்சிஸ் எல்லாமே எனக்கு லீவ் தான் விட்டுருந்தாங்க. ஓகே, இது வந்து ஒரு மண்டே அன்டிசிஷன் டேவாக இருக்குது, இன்டெசிசிவ் கேண்டில். ஓகேங்களா, தென் நம்ம இப்போ பார்க்க போகிறது டியூஸ்டே. ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, டியூஸ்டேல உங்களுக்கு எடுத்தோடனே வந்து 2:30 கேண்டில், 6:30 கேண்டில், 10:30 கேண்டில் 1 ஹவர் கழிச்சு நீங்கள் போகலாம். ஓகேங்களா, அது வரைக்கும் உங்களுக்கு கேண்டில் எப்படி இருந்திருக்குன்னா இந்த கன்சல்டேஷன் ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு 1 ஹவரில் போயிட்டு ஃபஸ்ட்டு டிடிஓ மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க்கெட்டில் எதுவுமே ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்லாம் அலைன்மெண்ட் ஆகலைன்னா உங்களுக்கு டிடிஓ தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, டியூஸ்டே 14th டேட்டு 9:30 கேண்டில். இப்போதைக்கு வந்து மார்னிங் 9:30 ஓப்பன் தான் வந்து டிடிஓ. பட் அதை கரெக்டாக ஸ்டாண்டர்டாக 1 மந்த்துக்கு சொல்லணும்னா நியூயார்க்கோட நைட்டு 12 மணி கேண்டில் தான் உங்களுக்கு டிடிஓ. ஓகேங்களா, இதுதான் டிடிஓ கேண்டில். நம்ம செல் ட்ரெண்டில் தான் இருக்கும். இப்போ டிடிஓக்கு மேலே போயிட்டு மார்க்கெட் வந்து மேனிபுலேஷனாக நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். கரெக்டாக 9:30 கேண்டில் மார்னிங் மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது லிக்விடிட்டி. இது ஃபுல்லாக ஓகேவா, ஐ மீன் இதுவும் சேர்த்து தான். அது இல்லாமல் இது எல்லாமே லிக்விடிட்டி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு இப்போதைக்கு எது இருக்கோ அதை சொல்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, தெளிவாக எனக்கு வந்து எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸில் தான் ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து டார்கெட் வச்சு அந்த ஐஸை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணும். ஓகேங்களா, அந்த ஐஸை கலெக்ட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு வந்து இந்த ஐஸுக்கு போகுதா வேணாமான்னு முடிவு எடுக்கும். நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுவோம், ஒரு சில நேரத்தில் இது எல்லாமே கனெக்ட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு வைப்போம். இந்த எஃபிஜி வரலாம், இல்லை இந்த ஓபிக்கு வரலாம், அவ்வளோ எடுத்துகிட்டு போவோம். அவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து புஷ் பண்ணாது. ஏன்னா இப்போ மார்க்கெட் இருக்குதே டல்லாக தான் இருக்குது. அதனால இங்கே என்ன ஃபர்ஸ்ட் இருக்கு அந்த ஐஸை கலெக்ட் பண்ண விடுங்க. ஓகேங்களா, அதிகபட்சம் இந்த ஐஸ் வரைக்கும் கலெக்ட் ஆயிருக்கு. இதுதான் ரியாலிட்டி. தென் இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு 15 மினிட் டைம் ஃப்ரேமில் போயிட்டு கரெக்டாக ஏஎம்டி தான் பார்க்க போகிறோம். ஐயர் டைம் ஃப்ரேமில் இது வரைக்கும் எதுவுமே அலைன்மெண்ட் ஆகலை. அதனால தான் நான் வந்து எதுவுமே சொல்லலை, மார்க் பண்ணல. ஏஎம்டி தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் எனக்கு தெரியும் மார்க்கெட் செல்லுன்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். வேற ஒன்றுமே கிடையாதுங்க. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லிக்விடிட்டிஸ் எல்லாமே கலெக்டட். ஓகேங்களா, எல்லாமே கலெக்டட். உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தெளிவாக இருக்கான்னு பாருங்க. இது ஃபுல்லாகவே அக்யூமுலேஷன். ஓகேவா, ஃபுல்லாகவே அக்யூமுலேஷன். இது வந்து மேனிபுலேஷன், இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன். நான் சொல்றது ஒரு 3 நாள் கடந்த மாதிரி தான் இருக்கு. ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படியும் பார்க்கலாம், தப்பு கிடையாது. நீங்க ஒரே நாள்ல தான் ஏஎம்டி பார்க்கணும்னா இல்லை. இப்போ 4 ஹவர்ல ஏஎம்டி தானே பண்ணுவீங்க, 1 ஹவர்ல ஏஎம்டி தானே பண்ணுவீங்க. அதே தான் இது வந்து எனக்கு தெளிவா ஏஎம்டின்னு தெரியுது. ஸோ நீங்க இப்படியே பார்க்கலாம். புரியுதுங்களா, நமக்கு தேவை 11:30 கேண்டில். என்ட்ரி இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஜஸ்ட் நான் கூட அனலைஸ் தான் பண்ணிட்டு வரேன். 11:30 கேண்டில் இங்கே இருக்கு. ஓகேங்களா, 11:30. ஸோ இப்போதைக்கு இங்கே எதுவுமே நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இல்லை. இந்த எஃபீச்சர் என்ட்ரி எடுப்பேன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அது ஜஸ்ட் அந்த டைம் ஃப்ரேம் தான். அது 15 மினிட் டைம் ஃப்ரேம் நம்ம என்ட்ரி எடுக்கிறது கிடையாது. மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் பை போயிருக்கு. இங்கேயோட முடிஞ்சுது, எதுவுமே நடக்கல. ஓகேங்களா, தென் நியூயார்க்கோட 5:30 கேண்டில் வந்துருங்க. இங்கேருந்து மார்க்கெட்டு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பை கொடுத்து செல் கொடுத்து நைட்டு டைம் ஆயிடுச்சு, முடிஞ்சது. கைஸ் இங்கே எதுவுமே நடக்கல, நம்மளுக்கு வந்து என்ட்ரியே கிடைக்கல. எந்த என்ட்ரியுமே நம்ம இங்கே வந்து எடுத்துருக்க மாட்டோம், எல்லாமே வேஸ்ட் தான். ஓகேங்களா, ஸோ இது எதுவுமே நமக்கு தேவையில்லாத என்ட்ரிஸ். இங்கே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியதுக்கு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டேல போயிட்டு அன்னைக்கு டியூஸ்டே எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்த்துக்கலாம். என்ட்ரியெல்லாம் கவலைப்படாதீங்க. நம்மளுக்கு வந்து மாசத்துல ஒரு வாரத்துக்கு ஒரு நல்ல ட்ரேட் கிடைச்சாலே நம்ம நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அதான் ரியாலிட்டி. டியூஸ்டேவும் உங்களுக்கு எப்படி முடிஞ்சிருக்குன்னா
தெளிவா பிஎஸ்எல் கனெக்ட் பண்ணி முடிஞ்சிருக்கு. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணுமே. ஓகேங்களா? இந்த 1, 2, 3 கேண்டில் இல்லாம இது வரைக்குமே வந்து மார்க்கெட் வந்து ரீச் ஆக ட்ரை பண்ணியிருக்கு. ஆனா உங்களுக்கு தேவை இந்த தெளிவான ஒரு கன்சாலிடேஷன் கேண்டில்ஸா? இந்த கேண்டில் ஓரளவுக்கு பரவாயில்ல. இதுவும் ஓகே, இதுவும் ஓகே. ஆனா இந்த 3 மட்டும் நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்த ஒரே ஒரு கேண்டிலுக்குள்ளாரதான் இந்த ஃப்ரைடேவும் இந்த மண்டேவும் சுத்திட்டு இருந்தது. ஸோ இந்த ஒரே ஒரு இன்சைட் பார்ல இருக்கக்கூடிய கேண்டிலுக்கான ஐய கலெக்ட் பண்ணுது மார்க்கெட் ஃபர்ஸ்ட். மார்க்கெட் செல்லு போகணும்னா மேனிபுலேஷன் எங்க பண்ணணும்? பை சைட்ல தான் போய் பண்ணணும். தெளிவா பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் இப்போ மார்க்கெட் என்ன பண்ணலாம்? தாராளமா இங்க வரலாம். இதுதான் இன்சைட் பார் ட்ரேட் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு. இப்போ புரியுது நான் ஏன் டெய்லி உங்களுக்கு வந்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அதை வந்து நான் ஃப்ரைடேவும் மண்டேவுமே சொல்லியிருக்கணும். எல்லாமே சேர்த்து வச்சு சொல்லலாம்னு டைம் மாதிரி இன்சைட் பார்ல மாட்டுச்சுன்னா நீங்க எந்த ட்ரெண்ட்ல இருக்கீங்க? நீங்க இருக்கிறது இப்போ செல் ட்ரெண்ட்ல இருக்கீங்க. அப்ப செல் ட்ரெண்டுக்கு மேனிபுலேஷன் பை சைட் தானே. மேல எடுத்தான் தாராளமா நீங்க வந்து அடுத்த நாள் போயிட்டு உங்களோட டிபி இந்த லோ வைக்கலாம். ஜஸ்ட் இப்போ ஷார்ட் டேர்முக்கு சொல்றேன், இந்த லோ வைக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப சந்தோஷமா முடிச்சிடலாம் மார்க்கெட்டை. நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டேரக்டா ஒரு 4 ஹவர் போங்க. 4 ஹவர் போனீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவா தெரியும். ஒரு கன்சல்டேஷன் இருந்தது, ஒரு பிஎஸ்ல எடுத்திருக்கு. ஸோ இந்த எஸ்எல் எடுக்க வரலாம். ஏன்? இது வந்து டர்ஸ்டே சிபிஐ கேண்டில் 6:30 மணி நியூஸ் ரிலீஸ் ஆன கேண்டில். அந்த ஒன்னுத்துக்குள்ளேயே தான் மார்க்கெட் சுத்திட்டு இருக்கு. அந்த ரேஞ்சோட ஐ எடுத்தாச்சு. அப்போ அந்த ரேஞ்சோட லோ வரணும்ல. புரியுதுங்களா? கன்சல்டேஷன் மேல லிக்விடிட்டி ஸ்வீப், தென் இப்போ இந்த பிஎஸ்எல் எடுத்ததுக்கு இந்த எஸ்எஸ்எல் எடுக்கணும். இந்த எஸ்எல் எடுக்கணும். அதுதான் மார்க்கெட் இப்போ ட்ரை பண்றது. அப்போ இதை வந்து நம்ம எப்போ ஒன் டே வச்சு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ வெனஸ்டே நம்ம போயிட்டு உடனே என்ன பண்ணோம்? ஒரு டிடிஓ மார்க் பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட வேலையை 15 மினிட்ல போயிட்டு எதனா ஏஎம்டி கிடைக்குதான் பார்க்கணும். ஏன்னா ஐஏ டைம் ஃப்ரேம் நீங்க எதுவுமே இல்லைன்றது நமக்கு தெளிவா தெரியும். ஸோ மண்டே நமக்கு என்ட்ரி டே, டியூஸ்டே என்ட்ரி கிடையாது. வெனஸ்டே பார்க்கலாம். வெனஸ்டேவோட 9:30 கேண்டில். ஓகே, வெனஸ்டே 9:30 கேண்டில் இங்க இருக்கு. 9:30 கேண்டிலோட ஓப்பன் பிரைஸை மார்க் பண்ணுங்க. ஓப்பன் பிரைஸ்னா இங்க வரும். ஓகேங்களா? நம்மளுக்கு இங்க தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் கைஸ். சிம்பிளா இந்த பிஎஸ்எல் இங்க போய் மேலே கலெக்ட் பண்ணாங்களா? இங்க வந்து பிஎஸ்எல் கலெக்ட் ஆயிடுச்சா? தென் மார்க்கெட் இங்க இறங்குதா? இறங்கும் போது ஒரு ஓபி வச்சிருக்கு. இது வரைக்கும் பாருங்க. இதுல இருந்தா நீங்க ஓபி கணக்கு எடுப்பீங்க. ஏன்னா எஃப்இஜி இங்க இருந்தா இருக்கு. இது வந்து ஓபி. தென் நான் வந்து இங்க ஃபர்ஸ்ட் ஒரு எஃப்இஜி மார்க் பண்றேன். இது வந்து எஃப்இஜி ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்களுக்கு ஓபினா இந்த கேண்டில் இருந்தா ஓபி வரும். எல்டி கேண்டிலா கரெக்டா எடுக்கிறேன். எஃப்இஜியோட கம்பேர் ஆன கேண்டிலா தான் பார்த்து எடுக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து ஓபி வரும். எஃப்இஜி வச்சாலும் சரி, ஓபி வச்சாலும் சரி, ஒன்னு ஸ்ட்ரக்சர் ஆகி இங்க எடுத்து போய் தூக்கிட்டு வச்சிடணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் வச்சுக்கணும் எஃப்இஜிக்கு. ஓகேங்களா? இது ரெண்டுத்துல ஏதாவது வந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த இடத்துல எனக்கு 15 மினிட்ல என்ன கிடைச்சிருக்கா? அதான் எனக்கு மெயினே. இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. அதுவும் கில் ஜோன்ல கிடைக்கணும். இல்லைன்னா என்ட்ரி கிடையாது. பட் டைரக்ஷன் கரெக்ட்னு விட்டுற வேண்டியதுதான். ஃபுல்லா உங்களுக்கு ஏஎம்டிலாம் நல்லா தான் ஆக்ட் ஆகுது. பட் என்ட்ரி இருக்கா? 11:30 மணிக்கு ஒரே அடி மார்க்கெட். ஏன்? எதனால 11:30 மணிக்கு மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு ஃபால் ஆச்சு? நியூஸ் இருந்தது. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அந்த நியூஸ் டேட்டாவை காமிச்சு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 16th ஆஃப் வெனஸ்டே மார்னிங் 11:30 ஜிபிபிக்கு சிபிஒய். ஓகேயா? ப்ரீவியஸ் வந்து 2.2 இருக்கு. ஃபோர்காஸ்டே வந்து 1.9. அதாவது 2.2ல இருந்து 1.9னா கம்மியாகும்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? ஜிபிபி வந்து ஃப்ரண்ட்ல வச்சு தான் பண்றோம். அதை அப்படியே நீங்க எடுத்துக்கணும் செல்லுன்னு சொல்லிட்டு. இங்க எதுவே யூஎஸ்டின்னு குத்துருந்தாதான் நீங்க கன்வெர்ட் பண்ணணும். அங்க கம்மியாகும்னு சொன்னா நீங்க வந்து ஜிபிபிஎஸ்ல போய் பை ஆகும்னு பார்க்கணும். யூஎஸ்டி சிபிஐ வந்தா யூரோக்கோ இல்ல ஜிபிபிக்கோ என்ன நியூஸ் வந்தாலும் நீங்க அப்படியே தான் எடுத்துக்கணும். இங்க நியூஸ் எந்த பேரை கொடுக்குறாங்களோ அந்த பேரை வந்து நீங்க முன்னாடி வச்சு பண்ணணும். ஓகேங்களா? ஜிபிபினா ஜிபிபி நியூஸ்னா ஜிபிபி யூஎஸ்டி தான் பண்றீங்க. நோ ப்ராப்ளம். இங்க கம்மினா செல்லுன்னு அர்த்தம். அதை அப்படியே அங்க போய் பாத்துக்கலாம். அங்க வந்து 1.9 சொல்லியிருக்கான். ஆனா 1.7 வரையும் வந்திருக்கு. இன்னும் கம்மியா வந்திருக்கு. அதனாலதான் அவ்வளவு பெரிய மொமெண்டம். ஓகேங்களா? டேட்டா வந்து ஹியூஜ் டிஃபரன்ஸ் ஆகும்போது மொமெண்டம் வந்து பயங்கரமா கிடைக்கும் மார்க்கெட்டுக்கு. அதாவது வால்டாலிட்டி தான் மொமெண்டம். நல்லா பாருங்க. அந்த 11:30 மணிக்கு பர்ஃபெக்டா அடிச்சாச்சு. இப்போ இந்த நியூஸ் ட்ரேட் வந்து நம்மளால எடுக்க முடியுமா? சீரியஸா சொல்றேன். இது ஃபுல்லா அக்யூமுலேஷன் பிளஸ் மேனிபுலேஷன் ஆயிருக்கே கண்டி எனக்கு எந்த ஒரு எம்எஸ்எஸ் என்ட்ரியும் கிடைக்கல 15 மினிட்ல. ஸோ 5 மினிட்ல போய் பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா இல்லைதான் கைஸ். எதுவுமே சொல்றது கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க பாருங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் அக்யூமுலேஷன். ஓகேவா? மேல போயிட்டு மேனிபுலேஷன் ஆயிட்டு மார்க்கெட் இங்கேயே தான் நின்றுட்டு இருக்கு.
உங்களுக்கு 11:30 தான் 11:30 தான் மார்க்கெட்டே தான் இருப்பீங்க. ஆனால் 11:30 இந்த மாதிரி நியூஸ் இருக்குன்னா நீங்கள் 11 o'clock மார்க்கெட்டில் வந்துடணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மார்க்கெட் ரைஸ் அண்ட் டவுன், ஒரு என்ட்ரியும் இல்லை, என்ட்ரி கிடையாதீங்க, ஜஸ்ட் ஒரு ஃபால், அவ்வளோதான். அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபால் ஆயிருக்கு மார்க்கெட், என்ட்ரி இல்லாத கிடையாதுங்க. நீங்கள் இங்கே எங்கேயுமே என்ட்ரி போட முடியாது. டார்கெட் எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஒன் டேல அந்த லோ வரைக்கும். தெரியுதுங்களா? இது இல்லை, இந்த ஐஆர்லாம் சொல்ல நான் ஃபர்ஸ்ட் இதை சொல்கிறேன். இந்த டர்ஸ்டேவோட ஐ எடுத்துட்டு இப்போ டர்ஸ்டேவோட லோ எடுத்தாச்சு வெனஸ்டே, என்ட்ரி கிடையாது. ஸோ நம்ம ஜிபிபி மட்டும் ட்ரேட் பண்ண பார்த்து கிடையாது, நம்ம யூரோவை தான் அந்த நேரத்தை ட்ரேட் பண்ணிட்டு வந்திருப்போம். இந்த பேரில் என்ட்ரி இல்லை. நம்ம யூரோட அனலைசிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன என்ட்ரிஸ் இருந்தால் இல்லையான்னு தெரியும். ஓகே, நம்மளுக்கு அது தேவையில்லை. ஏன்னா இப்போ அவ்வளோ பெருசாக பேர் விழுந்த பிறகு நியூயார்க்ல எதுவுமே இருக்காதுன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஜஸ்ட் அது எந்த அளவுக்கு ஃபாலோ ஆச்சுன்றத கூட நம்ம அனலைஸ் கூட பண்ணிக்கலாம். நியூயார்க்ல அந்த அளவுக்கு ட்ரேட் இல்லைன்றத நம்ம பார்த்துக்கலாம். இருந்ததுன்னா நம்ம எடுக்கலாம். வெயிட் பண்ணி பாருங்க இருங்க. மார்க்கெட்டு ஒரே செஷன்ல ஃபாலோ ஆனது ஒரு 11:30 டு அரௌண்ட் 12:30 வரைக்கும் ஒரு 915 பாயிண்ட்ஸ், அதாவது 90 பிப்ஸ் ஃபாலோ ஆயிருக்கு. 60 பிப்ஸ் மேல ஃபாலோ ஆனாலே அந்த ரேஞ்ச் படி நம்ம நெக்ஸ்ட் மார்க்கெட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, இப்போ ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு என்ன அனலைஸ் பண்ண முடிஞ்சது இங்கே ஒன்று தான். என்ன பண்ணுவேன், இந்த ஐல இருந்து இந்த லோ வரைக்கும் ஒரு ஃபிப் கனெக்ட் பண்ணுவேன். ஃபிப் கனெக்ட் பண்ண பேர், ஏன்னா இங்க வந்து தொட மாட்டான் மார்க்கெட், ஓகேங்களா? அவ்வளோ தூரம் மேலே வந்து தொட்டுட்டுலாம் போகாது. இவ்வளோ தூரம் ரேர் சினாரியோ அது. இப்போ இந்த ரேஞ்சுக்கு ஒரு ஃபிப்பை கனெக்ட் பண்ணிட்டு ஒரு 0.5ல உங்களுக்கு ஏன்னா எம்எஸ்எஸ் பிளஸ் பிடிஆர் டேப் ஆகுதான்னு பார்ப்போம். அங்கேருந்து நம்ம ட்ரேட் எடுத்து ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்க, தெளிவா மார்க்கெட் என்ன பண்ணுது, சம்திங் இந்த லோல இருந்து ஒரு ஐ கொடுத்து ஜஸ்ட் ஒரு ஹையர் லோ, ஹையர் லோ, தென் எஃப்இஜி டேப், இந்த கில் ஜோன் டைம் 9 o'clock மேக்ரோஸ் தென் ஒர்க் ஆகுது நம்ம வாய்ப்பு உண்டு. இந்த லோ வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணுங்க. இது நம்ம ஐஆர்லாம் டார்கெட் இல்லைன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் இந்த லோ வரைக்கும் டார்கெட் பண்ணுங்க. நைட் வரையும் உட்கார வேண்டிய வேலை இருந்திருக்கும், அது வழி இல்லை, ஓகேங்களா? ப்ராஃபிட்ஸ் வரலாம், நம்ம உட்காந்து ஆகணும். ஓகே, இப்போ இங்க நம்ம ட்ராப் ஆனதுலேயே உங்களுக்கு தெளிவா தெரியும். எம்எஸ்எஸ் நம்ம வந்து எழுதி பார்த்துருந்தோம். ஜஸ்ட் இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருந்தோம், ஓகேங்களா? ஸோ இதே போலதான் இங்கேயே இருக்கு. இங்க வந்து ரொம்ப தெளிவாகவே ஒரு பிஎஸ்எல் தென் ஒரு எஸ்எஸ்எல் கனெக்டடு, நான் டிலீட் பண்ணிடுறேன். உங்களுக்கு தேவையான பிடிஆரே 15 மினிட்லேயே கிடச்சிட்ட பிறகு நீங்கள் 5 மினிட் போகக்கூடாது. அதை ஃபஸ்ட் நான் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருமே அதை தப்பு பண்ணுறீங்க. வெரிஃபைன்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கீங்க. நான் ஷுவராக சொல்கிறேன், இங்கே வந்து எஃப்இஜி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க முடியும். அந்த நேரத்தில் இப்போ இந்த கேண்டில் உருவாகுதுன்னா மொமெண்டம் டக்குனு போய் மேலே அடிச்சா நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணாதான் பிபி கிடைக்காம அப்படியே கூட இறங்கிடும், ஓகேங்களா? யாரோனாலும் முடிஞ்ச மார்க்கெட் வச்சு நான் இங்கே தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் ரிவார்டை கம்மி பண்ணி போய் சொல்லலாம். ரியல் மார்க்கெட்டில் அவன் எங்கே எடுத்தாலும் அதுதான் மெயின். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஃப்இஜியில் இருந்து உங்களுக்கு எஸ்எல் எவ்வளோ கணக்கு வருதுன்னு பாருங்க. ஏன்னா 1:2 உங்களுக்கு புக் ஆகணுமா? எஃப்இஜியில் இருந்து ஒரு $150 எஸ்எல் ஒரு லாட்டுக்கு, ஓகேங்களா? ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டுக்கு. இதுவே அந்த ஓபியில் இருந்துன்னா ஒரு 86 தான், அப்படியே பாதி தான் இருக்கு. இப்படிதான் போய் சொல்லுவானுங்க நான் அங்கே தான் எடுத்தேன்னு சொல்லிட்டு. சீரியஸாக நான் எஃப்இஜி தான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஓபியில் எடுத்தா ஏன் ஓபியில் எடுத்தா ரீசனோட நான் சொல்லிடுறேன். இங்கே பார்த்துக்கோங்க, இந்த எஃப்இஜி 1.30224, ஓகேவா? 224 அவ்வளோதான், அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. சரி, ஓகேவா? 226 மாற்றிக்கலாம். என்ட்ரி பாயிண்ட் வந்து 224, தென் இது வந்து எஸ்எல் பாயிண்ட். நமக்கு தேவை டிபி இந்த லோ வரைக்கும் ஒரு 1:2.7 கவர். ஃபர்ஸ்ட் ஒரு 2 எங்க கிடைக்குன்னு பாருங்க. அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 23னா நைட்டு 11 மணி தான் கிடைக்குது, உட்காந்துதான் ஆகணும். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து நைட்டு 12:30 மணி தான் என்ட்ரி ரீச் ஆகுது. இதெல்லாம் பண்ணணுமானா பண்ணணும், அவ்வளோதான். எதுவும் பண்ண முடியாது. ஹோல்ட் பண்ணணும், ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மார்க்கெட் ஸ்லோவாக தான் இருக்கும். மதியானமே முடிவு பண்ணியாச்சு. அவ்வளோ பெரிய லண்டன் ஃபாலுக்கு அப்புறம் நியூயார்க் ஸ்லோவாக தான் இருப்பான். ஏன்னா நியூயார்க் பிஎம் தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி விடுவோம். பாருங்க, உங்களுக்கு நியர்லி வந்து ஓரளவுக்கு மொமெண்டம் கிடைச்சாச்சு. மேக்ஸிமம் வந்து ஒரு 21:45 ஒரு 12 மணிக்குள்ளேயே உங்களுக்கு கிடைச்சாச்சு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா உங்களுக்கு ஃபுல் டார்கெட் ஓரளவுக்கு 1:2 வந்து எங்க கிடைச்சதுன்னு பாருங்க. இப்பதான் பார்த்தோம், நான் டைமோட சொல்றேன். ஒரு 9:30 மணிக்கு உங்களுக்கு வந்து 1:1.87 கிடைக்குது. இது வந்து உங்களுக்கு எப்படி நான் சொல்றதுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு
150 வெசலா உங்களுக்கு இங்க வந்து 300 கிடைக்கணும். 1:2 நான் 280 கிடைச்சாச்சு. ஒரு 20 தான் கிடைக்கல. ஒரு லாட் போட்டீங்கன்னா அந்த 20 பாயிண்ட் 20 டாலர் தான் உங்களுக்கு கிடைக்காம இருந்தது. தயவு செஞ்சு நீங்க இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் நான் செஷனுக்கு மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவேன். ஆஸ் இன்டர்நெட் ட்ரேடர் நான் அந்த கில் ஜோன்ல மட்டும் தான் ட்ரேட் பண்றேன். நீ ஒரு கேம் மட்டும் தானே ஓகே. 150ன்றது இங்க இருக்குதா? உங்களுக்கு வந்து 280 கிடைச்சாச்சு. போதும் விட்டுறலாம். ஓகேங்களா? இல்ல எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வச்ச டிபி எனக்கு அடிச்சே ஆகணும்னா நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். 12 வரைக்கும். அதாவது ஒரு 3 மணி நேரம் ஆகுது. எவ்வளவு கிடைக்கும்னா ஒரு 280 இந்த தாண்டி உங்களுக்கு ஒரு 120 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணணும்னா வெயிட் பண்ணலாம். நான் என்னன்னு சொல்லல. இவ்வளவுதான். இது ஒரு என்ட்ரி. நம்மளுக்கு வெனஸ்டே இந்த வாரத்துல ஃபர்ஸ்ட் ஒரு 1:2.7 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இங்க வந்து நம்மளுக்கு ஒரு 2.7% ப்ராஃபிட். 1% ரிஸ்க் எடுத்ததுக்கு 2.7% ஒரு 100K இல்லைனா $2,700. ஓகே, நம்ம இந்த வாட்டி வந்து ஆர்ஆர்லாம் கனெக்ட் பண்ணிட்டு கரெக்டாக ஞாபகம் வச்சு வர போகிறோம். போன வீடியோஸ் நம்ம அதை பண்ணல. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ப்ராஃபிட் அக்கௌண்ட்ஸ் வந்து முடிக்க முடியுமா? மார்க்கெட் ஒரு வாரமும் டைனாமிக்கா இருக்கு. டைனாமிக்கா சேஞ்சஸ் இருந்துட்டே இருக்கு. நீங்க காமிச்ச அந்த ஒரு வாரம் பயங்கரமா இருந்திருக்கு. நான் அப்ப ட்ரேட் பண்ணல. நான் இப்பதான் பண்ண போறேன். இப்போ நான் என்ன பண்றது? இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது. ஸோ நம்ம இதை நோட் பண்ணிட்டே போகலாம். நம்மளுக்கு வந்து மண்டே பேங்க் லீவு, டியூஸ்டே எதுவும் ட்ரேட் கிடைக்கல. வெனஸ்டே தான் நம்மளுக்கு ட்ரேட் கிடைச்சிருக்கு. எப்படி எடுத்தோம்? ஏன் எப்படி பார்த்தோம்? தேர்ஸ்டே மார்க்கெட்டுக்குள்ளாரதான் பக்காவா, அதாவது தேர்ஸ்டே இருக்கா, தேர்ஸ்டே சிபிஐ ஈவினிங் 6 மணிக்கு வந்தது. இதுக்குள்ளார தான் மார்க்கெட் சுத்திட்டு இருந்தது. அதோட ஐய தூக்கந்து தென் இந்த லோ வரையும் நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம். அதுவும் ஜிபிபி சிபிஐ முடிச்சிட்டான். அதனால நம்ம நியூ இயர் செஷன்ல அவனுக்கு ஒரு 0.5 ஃபிபோ போட்டு அங்க ஒரு எம்எஸ்எஸ் பிளஸ் ஒரு எஃப்இஜி பிடிச்சி அந்த லோ வரைக்கும் மார்க்கெட்டை பிடிச்சி ஒரு 2.7% பண்ணியிருக்கோம். ஓகே, ஜஸ்ட் ஒரு ஒன் டே டைம் ஃப்ரேம் உள்ள போயிடலாம். ஒன் டே டைம் ஃப்ரேம்ல போயிட்டு வெனஸ்டே வரைக்கும் நம்ம மார்க்கெட்டை முடிச்சாச்சு அனலைஸ் பண்ணிட்டு நம்ம வெனஸ்டேயோட டே கேண்டில் எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 1 ஹவர் ஓபில சுத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு டவுட்ல அதை உடச்சிட்டோம். ஓகேங்களா? அது காமிக்கு தான் வந்தேன். இங்க இருக்க 1 ஹவர் ஓபியோட இது இங்க உடச்சிட்டோம். அடுத்தது எல்லாருக்கும் டவுட், நான் 1 ஹவர் பிபில இருக்கேன். ஓகே, பாத்துக்கலாம் வாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்ம டார்கெட் ஐஆர்ல கிட்ட வந்தாச்சு. ஸோ இப்போ நீங்க பார்க்க வேண்டியது இந்த ஐஆர்ல வந்து எடுக்கணும். ஜஸ்ட்ல விட்டு போயிருக்கானா? ஓகேவா? இந்த ஐஆர்ல எடுக்கணும், அவ்வளவுதான். அதை வந்து நம்ம டார்கெட் பண்ண போறோம். எப்போ? தேர்ஸ்டே. என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஏன்னா அங்க ரியாக்ட் ஆகும் போது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு புல் பேக் தருவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேர்ஸ்டே தான் வந்து மார்க்கெட்டிங் ரியாக்ட் ஆச்சு. ரியாக்ட் ஆகி தேர்ஸ்டே பைடே வந்திருக்கு. காரணம் இது ஐஆர்எல் வந்து ரியாக்ட் ஆகும் அட்லீஸ்ட். ஓகேங்களா? ரியாக்ட் ஆகி இங்க எம்எஸ்எஸ் வச்சுதா, எம்எஸ்எஸ் வச்சா நீ போயிடலாம். ஓகேங்களா? இப்படி வந்த மார்க்கெட்டு இங்க ரியாக்ட் ஆகி இந்த ஐய போய் உடைச்சுதா, இந்த ஐய உடைச்சு உங்களுக்கு கொடுத்துதா? இல்லையே. தெளிவா பாருங்க, இங்க இருக்கக்கூடிய ஓபிக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது. இந்த ஓபிக்கு எல்லாமே நம்ம டிஸ்கவுண்ட்ல கொடுத்துருக்கோம். இந்த ஓபிக்கு வந்து மார்க்கெட் கரெக்டா இங்க ரியாக்ட் ஆகிற டைம் பாத்தீங்கன்னா ஃப்ரைடே தான். ஸோ அப்போ நம்ம தேர்ஸ்டே ஃபுல்லாவே ஒரு பைடேவா தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? வெயிட், டிஸ்கார்டு வந்துருச்சுன்னா நம்ம பார்க்கலாம். என்ன டேட்டு? 17th அக்டோபர். ஸோ இதுதான் வந்து ஃபாரெக்ஸ்ல இருக்கக்கூடிய, அதாவது நம்ம டிஸ்கார்ட்ல இருக்கக்கூடிய மென்டார் சார்ட்ஸ். இது ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மென்டார் சார்ட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இங்க நம்ம 17th டேட் அப்போ என்ன பார்த்தோம்? ஸ்பெசிஃபிக்கா பார்த்துருவோம். ஓகே, நம்ம பார்த்தது 17th. பாருங்க, ஒரு நிமிஷம். 18th, தென் 17th ட்ரேட் எங்க? இந்த 17 வந்தாச்சு. நான் எங்கேருந்து ஃபர்ஸ்ட் என்னோட சார்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நீ 17th அன்னைக்கு தான் ரொம்ப டீட்டெயில்டு வியூவா பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். இவ்வளோ அப்டேட்ஸ் இருக்கும் நம்ம கிட்ட. பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம 17th அன்னைக்கு உள்ள வந்தோடனே நம்ம சொன்னது இது யூரோ யூஎஸ்டியா, இது தேவையில்ல. ஜிபிபி யூஎஸ்டி எங்க இருக்குன்னு பாக்குறாரு. ஜிபிபி யூஎஸ்டி ஜஸ்ட் அந்த 15 மினிட் ஓபி வந்து தொட்டுட்டு வந்திருக்கான். இதை போட்டிருக்கோம். அதாவது 5 மினிட்ல, சாரி 15 மினிட் அண்ட் 5 மினிட் ஓபி தெளிவா தொட்டுட்டு வந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 17ஆம் தேதி தான் எடுத்தது. இதை தான் இப்போ நான் உங்களுக்கு அங்கே போய் காமிக்க போறேன். ஜஸ்ட் நான் இங்க சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்தது தான். என்ன நடந்தது நியூஸோட சேர்த்து.
நியூயார்க் செஷனில் நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்துருந்தது. இப்போ நியூயார்க்கில் வந்து நம்மளுக்கு ஜிபிபி யூஎஸ்டி எதனா கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம் இருங்க. ஜஸ்ட் ஒரு 1 hour ஓபி ஏரியாவுக்கு உள்ளே போயிட்டு மார்க்கெட் ஃபால் ஆகும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குமா. யூரோ யூஎஸ்டி இந்த ஜிபிபி யூஎஸ்டி சார்ட் பார்த்துடலாம். அந்த 1 hour ஓபி ஏரியாவுக்குள்ள ஒரு 15 மினிட் வந்து பார்த்துருக்கோம். 15 மினிட் ஓபியை பார்த்துருக்கோம். ஐ மீன் அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் இருந்திருப்போம் தேர்ஸ்டேல. கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஃபால், அதுவே ஒரு 5.5 RR. இந்த ஃபுல் டிபி அடிக்குதோ இல்லையோ, இதுவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப போதுமானது. இது ஃபுல்லாவே 5.5 RR. இதை மட்டும் சொல்றேன், இதுவே உங்களுக்கு வந்து நல்லா ரீச் ஆயிடுச்சு 1:3 கிட்ட. ஓகேங்களா. தென் யூரோ அன்னைக்கு ஃபுல்லாவே ரீச் பண்ணிட்டாங்க. ஜிபிபி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 hour கொடுத்துருக்கு. ஸோ பாருங்க 4 hour. ஓகேங்களா. ஜிபிபி தான் வந்து நிற்குது கரெக்டாக. அப்படியே வந்து 4 hour கொடுத்தோடனே பார்சல்ஸ் புக் பண்ணணும்னு சொல்லியாச்சு நம்ம. பாருங்க சிக்னல்ஸ் குரூப் கிடையாது, இது தப்பா நினைச்சிக்க வேண்டாம். ஜஸ்ட் எஜுகேஷனுக்காக கொடுக்கறது தான். ஓகேங்களா. சிக்னல்ஸ் கொடுக்கறதுனா அதுக்கு இந்த அளவு நாலேஜ் வந்து ஃப்ரீயா பண்ணணும், புரிய வைக்கணும் மக்களுக்கு, அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து அன்னைக்கு நடந்தது தேர்ஸ்டே. இதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஜஸ்ட் சி ஒரு 1 hour டைம் ஃப்ரேம்ல போறோம். ஆனால் டீப் வியூ என்னன்னா இந்த ஓபிக்கு வந்து மார்க்கெட் போயிட்டு அப்புறம் செல் ஆகலான்றது தான் நம்மளோட டீப் வியூ. நான் அதை காமிக்கிறேன், நான் காமிச்சேன் இல்லையான்றதை நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. நாங்கள் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சார்ஜில் காமிக்கிறேன். ஜஸ்ட் நீங்க பாருங்க, என்ட்ரி எடுத்துடலாம். இப்போ நம்ம மார்க்கெட் வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகிறது, அதாவது நம்ம உள்ள போகிறது வந்து 11:30 உள்ள போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்போ பண்ணுற டிடிஓ மார்க் பண்ணி போடுவோம். இங்கே கூட பார்த்தீங்கன்னா டிடிஓ தான் உங்களுக்கு எந்த கிடைச்சது. ஏன்னா டிடிஓ மார்க் பண்ணுறது உங்களுக்கு முக்கியம். டிடிஓ தான் உங்களுக்கு வந்து அக்யூமுலேஷனு எல்லாமே இருக்கும், என்ட்ரி எல்லாமே இருக்கும். இங்கே தான் ஓப்பன் ப்ரைஸ் இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா செல் கேண்டில் தான் இங்கே டிடிஓவாக இருக்குது. டிடிஓ மட்டும் நம்ம ஆரஞ்சு கலரில் இண்டிகேட் பண்ணிப்போம். தென் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன்றே ஒன்று தான். என்னன்னா இந்த ஐலேருந்து இந்த லோ வரைக்கும் 0.5லேருந்து இறங்கியாச்சு. கரெக்டாக அந்த 0.5ல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1 hourல ஒரு ஓபி இருக்கு. அந்த ஓபியை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுங்க. ஸ்ட்ரக்சரே இது தான் ஒரு எஸ்எல். நான் வந்து ஃபர்ஸ்ட் இதை மார்க் பண்றேன். ஓகேங்களா. தென் இப்போ 15 மினிட் உள்ள போய் பார்ப்போம். சிம்பிளா நம்ம சொன்ன மாதிரியே அங்க இருந்திருக்கா, உங்களுக்கு கரெக்டா இங்க அக்யூமுலேஷன் இருந்திருக்கா. இது ஃபுல்லா அக்யூமுலேஷனுங்களா, நான் மார்க் பண்ணிடலாம். இது ஃபுல்லாவே உங்களுக்கு அக்யூமுலேஷன். இங்க போனது மேனிபுலேஷன். ஏன் நம்ம செல்லு பார்க்குறோம். அப்ப மேல் நோக்கி போனா அது மேனிபுலேஷன் தான். டேப் ஆயாச்சு, நம்மளுக்கு செல் ஆகுது. எப்போ செல் ஆகுது, டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நியூயார்க்ல. ஸோ ஏஷியன் லண்டன் ஃபுல்லாக உங்களுக்கு அக்யூமுலேஷன். தென் உங்களுக்கு லண்டன் மார்க்கெட்ல கொஞ்சம் உள்ள போயிட்டு மேனிபுலேஷன் பண்ணிட்டு நியூயார்க் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடுச்சு. இதுதான் நம்ம பார்க்கணும். அஃப்கோர்ஸ் இந்த லோ எடுக்கல, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஈவில மட்டும் எடுத்துருக்கோம் அந்த லோவை. ஓகேங்களா. இப்போ நம்ம இங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, இது வந்து ஓபின்னு ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கானா. அப்ப அடுத்த ஓபி எது, இந்த 1 hourக்குள்ள எனக்கு அடுத்த ஓபி எது தானே. ஸோ அதுதான் நான் இப்போ மார்க் பண்ணேன். ஓகேங்களா. அடுத்த ஓபி இது. அந்த டேப் ஆன டைம் என்ன, 5:45. தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி இங்க வந்து ஒரு 1:2.7. ஓகே, அது மார்க் பண்ணி இல்ல, அது அப்புறம் மார்க் பண்ணிப்போம். இங்க பாருங்க, ஒரு 1.302222ன்றது உங்களோட என்ட்ரி பாயிண்ட். அங்க என்ட்ரி போட்டுட்டு தாராளமா இதை வைங்க போதும். இங்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆர்டர் ஃப்ளோ கரெக்டா வந்து இங்க வைங்க. வச்சுட்டு இந்த லோ வரைக்கும் கம்பல்சரி டார்கெட் பண்ணணும் தான், நான் இல்லைன்னே சொல்லலை. ஏன்னா இந்த 5000 தொடரணும் தான் நம்ம ஆசைப்பட்டோம். அது மார்னிங்கே தொட்டாச்சு. ஸோ இருந்தாலும் திருப்பி அங்க தொடரணும் ஒரு ஆசை தான். ஓகே, நம்மளுக்கு மேக்ஸிமம் 5.4 RR நம்ம பிளான் பண்ணது. நம்மளுக்கு எந்த அளவு ஆர்ஆர் வந்து கிடைச்சிருக்குன்னா 5 RR வரையும் கிடைச்சாச்சு. அதான் 4.91. ஒன்றும் இல்லை, நான் சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இது வந்து எவ்வளவு இருக்கு பாயிண்ட், 477 இருக்கா. இங்க கிடைச்சது எவ்வளோ, 432. அந்த 32ல இருந்து ஒரு 77க்கு இன்னொரு 30 35 தான் டிஃபரன்ஸ். ஸோ அந்த அளவு டைட்டா பிடிக்க வேண்டாம். ஏன்னா எங்க மார்க்கெட் மாறுது. எப்படி மாறுதுன்றது தெளிவா சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அங்க வந்து ரிஜெக்ஷன்ஸ் ஆகுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் 1:3ல உன்னோட 80% அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ண சொல்லியிருப்பேன். இது நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இங்க வரையும் கீழே வந்திருக்கும். தென் இந்த அளவுக்கு இங்க கன்சல்டேஷன் ஆகுது இல்ல, இங்க இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் இங்கேயாவது க்ளோஸ் பண்ணிருக்கணும். அந்த அளவுக்காவது உங்களுக்கு கொஞ்சம் அறிவு வேலை செய்யணும். சாரி, அந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சமாவது. அட்லீஸ்ட் நீங்க க்ளோஸ் பண்ணா கூட உங்களுக்கு வந்து 1:3 புக் ஆகும், 1:4 புக் ஆகுது.
ஒரே பிரச்சனை இல்லை, இந்த அளவுக்கு சுத்தும் போது புக் பண்றேங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு டிபிஐ எடுக்காம கன்சல்டேட் பண்ணுதுன்னா ரெண்டே விஷயம் தான். ஒன்னு, அந்த கன்சல்டேஷன் வந்து பயங்கரமா லிக்விடிட்டியை ஃபார்ம் பண்ணி அடிச்சு உடச்சு ப்ராஃபிட் இன்னும் நல்லா கீழே போகும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆகிடும் எஸ்எல்டிக்கு அப்புறம். இந்த ரெண்டுத்துக்காக தான் மார்க்கெட் அங்கே வந்து ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கும். ஏன்னா நல்லா டிபி அடிக்கணும்னா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நீங்க தாராளமா க்ளோஸ் பண்ணணும், பொறுமையா க்ளோஸ் பண்ணணும். இங்க க்ளோஸ் பண்ணோட 1:4 உங்களுக்கு புக் ஆயிருக்கும். ஸோ நம்ம இங்க என்ன பண்ணலாம், 1:5 தான் நான் புக் பண்ணலாம் சொல்லவே மாட்டேன். ஓகேங்களா? அப்படிலாம் வேணாம். 1:4 நான் தான் சொன்னேன். 1:4 பார்ஷல்ஸ் புக் பண்ணுங்கன்னு சொல்லி டிஸ்கார்ட்ல நான் போட்டிருந்ததை உங்களுக்கு காமிச்சேன். ஓகேங்களா? பாருங்க 4 hour ரீச்டு பார்ஷியல் புக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எப்போ 6:11 சொல்லியாச்சு. அப்பவே ரீச் ஆயாச்சு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரி தான் சீக்கிரமா தான் புக் பண்ணுவேன். ஓகே, ஜஸ்ட் நம்மளுக்கு இப்போ இங்க ஒரு 4% புக் ஆயிருக்கு. அது இல்லாம இங்க ஒரு 2.7%. அது அப்புறம் பாக்ஸ் போட்டு பார்ப்போம். நம்மளுக்கு தேவை ஒன் டே எப்படி முடிஞ்சிருக்கு டர்ஸ்டே, அதை பார்ப்போம். ஏன்னா நம்ம 5000 வரை தொட்டோம்ல, எல்லாருக்கும் பயம் இருக்கணும் ஆகும்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு இங்க ஒரு சூப்பர் சினாரியோ மாட்டிருக்கு. டர்ஸ்டே இங்க ரீச் ஆயிட்டு அகைன் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு ஒன் டேலயே 1 2 3 நடுவில் எஃப்இஜி இருக்கு. இப்ப நிறைய பேர் பார்க்கணும்னா நான் ஆல்ரெடி ஒரு 5000 வந்துருக்கேன். இங்க வேற ஒரு 5000 வந்து பைக் டேப் ஆயிடுச்சு. இதுல வேற நீ திருப்பி ஒரு 5000 செல்லுக்கு இருக்கிற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அங்க இஆர்எல் கனெக்ட் ஆயிட்டு மார்க்கெட்டிங் உள்ள வருது இல்ல ஐஆர்எலுக்கு, இந்த இஆர்எல் கனெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டிங் உள்ள வர ஐஆர்எல் இந்த லைன் இருக்குல்ல, இது எப்படி வருது? செல் ட்ரெண்ட்ல தான் வருது. இந்த பை ஐஆர்எல் வந்த பிறகும் இன்னும் மார்க்கெட் வந்து பைக்கு எந்த விதமான ஃபார்மேஷன்ஸும் கொடுக்கல. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, செல் ட்ரெண்ட்ல வரும்போது நடுவில் ஐஆர்எல்ஸ் கிடைச்சாலும் எடுப்பேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க ஒரு பெரிய ஐஆர்எல் டு இஆர்எல் நோக்கி போகும்போதோ இல்ல ஒரு இஆர்எல் டு ஐஆர்எல் நோக்கி போகும்போதோ நடுவில் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகுதா, நீங்க எடுக்கலாம், தப்பு இல்லை. நான் இப்போ ஒரு இஆர்எல்ல இருந்து ஐஆர்எல் வந்துட்டு இருக்கேன் செல் ட்ரெண்ட்ல. நடுவில் எனக்கு ஒரு பைக்கான செல்லுக்கான ஐஆர்எல் டு இஆர்எல் வருதுன்னு கிடைக்குது, நான் எடுப்பேன். சிம்பிளான விஷயம், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஆனா இந்த பை இஆர்எலும் டேப் ஆகுது, செல்ல ஐஆர்எலும் டேப் ஆகுது. எப்படி எடுப்ப? தயவு செஞ்சு கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு எடுக்கலாம். அதுதான் எப்படின்னு சொல்றேன் வாங்க. ஓகே, ஏன்னா ஃப்ரைடே அந்த மார்க்கெட்ல தான் மாட்டிட்டு இருக்கும். டைரக்டா ஒரு 4 hour போயிடலாம். 4 hour போகும்போதே உங்களுக்கு இங்க தெளிவா தெரியுது என்னன்னா, நம்ம ஈவினிங் போட்ட செல் என்ட்ரி டிபி வந்து அடிக்காம எஸ்எல் அடிச்சாச்சு. நம்ம அதுல தப்பிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்க 10:30 மணி கேண்டில் எப்பவும் போல நம்ம 4 hour ஓவியை போய் தொட்டாச்சு. நம்ம அதான் எப்பவும் போல ஒரு பிடிஆரே நல்லா கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி தெளிவா ஒரு டெக்ஸ்ட் புக் செட்டப்னா இதுதான். ஏ எம் டி ஆர்டி ரீடிஸ்ட்ரிபியூஷன், இதை தான் நம்ம தெளிவா இங்க வந்து சொல்லியிருந்தோம். 18th அப்போ மார்க்கெட்டை நம்ம ஓபன் பண்ணிட்டு இங்க பாருங்க, EU reached day OB, GU reached day TF 0.5 level. அங்க வந்து புல்லிஷ் பிபியும் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஹெச்டிஎஃப் டிஎஃப்ல இஆர்எல் ஐஸ்ல இருந்து லோஸ் ஐஆர்எல் எஃப்இஜிஸுக்கு போகுது. ஆகும்போது ஒரு பெரிய ஐஎம்பெக் நியூஸ் வந்து சிபிஐ என்எஃப்பி இல்லைன்னா கன்சல்டேஷன் ஆகும். பிகாஸ் ஃபார் த லிக்விடிட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு. ஸோ அங்க வந்து மேனிபுலேஷன் ஐடி எம்எஸ்எஸ் 1 hour டிஎஃப்ல பாருங்க. அப்புறம் என்ட்ரி எடுத்தால் நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப் ட்ரெண்ட் அப்பதான் புரியும். ஓகேங்களா? இன்னமும் வந்து யூஎஸ் டாலர் புல்லிஷா தான் இருக்கு. ஸோ இவங்க வந்து செல்ல தான் இருப்பாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது. வெயிட் ஃபார் த கன்ஃபர்மேஷன். ஸோ நான் பை அண்ட் செல் வியூ ரெண்டுமே வச்சிருக்கேன். வியூஸ் வந்து நம்ம இங்க ஷேர் பண்ணது இது வந்து யூரோ யூஎஸ்டி, நமக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் நம்ம ஜிபிபி யூஎஸ்டி ஷேர் பண்ணதை பார்ப்போம். இதுதான் வந்து ஜிபிபி யூஎஸ்டி. இங்க தெளிவா என்ன போட்டிருக்கேன், இது ஒரு இஆர்எல் தான். ஓகேங்களா? இங்க இருந்து மார்க்கெட் இவ்வளவு தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் இங்க வரலாம். அப்படி இல்லையா, இன்னொரு வியூ சிம்பிள் கன்சல்டேஷன் ஆயிட்டு உடைக்கலாம். இது வந்து ஒரு லாங் டேர்ம் வியூ. ஓகேங்களா? இங்க இருந்து மார்க்கெட் அது மாதிரி ஆகலாம்னு சொல்லிட்டு. இது ரெண்டுமே இல்லைன்னா அன்னைக்கு வந்து மார்க்கெட் என்ன இருந்திருக்கு, ஐஆர்ல இருந்திருக்கு. அந்த ஐஆர்ல இருந்து மார்க்கெட் போய் இறங்கும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அன்னைக்கு என்ன ஃபாலோ பண்ணுமோ அதை கொடுத்துருப்பேன். 4 hourல அந்த ஓபி அங்க இருந்து மார்க்கெட் ஆர்டி. ஓகேவா? அதுதான் உங்களுக்கு இப்போ கேட்டிருந்தேன் ஆர்டின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. பிஃபோராகவே போட்டாச்சு. நம்ம கரெக்டா இங்கே டைம் இருக்கும். ஓகேங்களா? தென் எல்டிஎஃப்ல கொஞ்சம் என்னன்னா, ஓரளவுக்கு மார்க்கெட்டு இந்த பொசிஷன்ல இருந்து செல் ஆகலைன்னா வேற எங்க போகலாம். இது ஃபுல்லா 4 hourல கன்சல்டேஷன் சொல்லிட்டு 1 hour டைம் ஃப்ரேம்ல, ஒன் டே டைம் ஃப்ரேம்லேயே சொல்லியிருப்பேன். இதுக்கு போகலாம். வியூ இருக்கணும், 2 வியூவும் இருக்கணும்.
ஆனால் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இப்போ தெரிஞ்சுங்களா? ஏஎம்டி இங்கே வந்து ஆர்டி எல்டிஎஃப் நீடட். எல்டிஎஃப் கன்ஃபர்மேஷன் நீடட். 15 மினிட்ல பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஓபி. இப்போ எல்லாரும் டவுட் வரும், இந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டு மேலே போய் ட்ரிகர் பண்ணுமான்னு. பண்ணுதே, பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா இந்த எஃபிஜில இருந்தே கூட நம்மளுக்கு எதனா எம்எஸ்எஸ் வச்சுட்டு இறங்கலாம். இப்போ இந்த ஓபி டேப் ஆகுது, அது நல்லா கவனிங்க. இப்போ ஜஸ்ட் நம்ம இங்க வந்து ஒரு 1 hour போவோம். நமக்கு இங்க இருந்து ஒரு நல்ல ஒரு ஐப் கொடுத்து மார்க்கெட் போயிருக்கா. 11:30 மணி கேண்டில் போய் டேப் ஆயிடுச்சு. இது 1 hour ஓபி. ஓகேங்களா? அந்த 1 hour ஓபி எஸ்எல்ஏ நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த லோல இருந்து இந்த ஐ வரைக்கும் நீங்க வச்சீங்கன்னா $137. அந்த $137 இருந்து எவ்வளவு ப்ரோ அடிக்கும்? இது வரைக்கும் அடிக்கும். ஓகேங்களா? ஒரு 900 அரௌண்ட். இது வந்து 1:6% கிட்ட வந்துடும். ஓகேங்களா? இப்போ 15 மினிட் போயிடலாம். உங்களுக்கு 15 மினிட்ல மார்க்கெட் டேப் ஆனது இந்த இடத்துல. இப்போ தெளிவா ஒன்று சொல்றேன், 15 மினிட்ல மார்க்கெட் டேப் ஆகிறது வந்து 15 மினிட் ஓபியால உள்ள போயாச்சு. இவ்வளவு உள்ள போயாச்சு. ரொம்ப 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 டீப் ஆஃப் த மார்க்கெட் போயிடுச்சு. இதுக்கு மேலேயும் வந்து நீங்க என்ட்ரி எடுக்கலாம், எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. நான் அங்கேயே வந்து எம்எஸ்எஸ் பார்த்துட்டு தான் எடுப்பேனா, எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு தான் வந்து தனியா ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தோம். ஹெச்டிஎஃப் எல்டிஎஃப் ரீஃபைன்மெண்ட் பண்ணும்போது அக்ரெசிவ் என்ட்ரி, கன்சர்வேட்டிவ் என்ட்ரிலாம் இருக்கும். நம்ம வந்து ஹெச்டிஎஃப்ல இருந்து எல்டிஎஃப் வரைக்கும் ஒரு பிடிஏவை ரொம்ப சின்னதாகிட்டோம். ரொம்ப ரொம்ப சின்னதாகிட்டோம். 4 hour 1 hour 15 மினிட் வரையும் வந்தாச்சு. இந்த பிடிஆரையும் நீங்க வந்து டைரக்ட் என்ட்ரி போடணும்னா எதுவுமே பண்ண முடியாது. கன்ஃபர்மேஷன் என்ட்ரிஸ் வந்து கிடைச்சாதான் கிடைக்கும், கிடைக்கல எதுவுமே பண்ண முடியாது. இந்த இடத்துல இருக்குது, இனிமேல் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி சொல்ல போறேன். இதுதான் சொல்றேன், இங்க வந்து டைரக்ட் என்ட்ரி நீங்க எடுக்கிறது தப்பு கிடையாதுன்னு சொல்றேன். புரியுதுங்களா? இவ்வளவு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்ட பிறகும் மனசுல சந்தேகம் தான், நம்ம ட்ரேடரே கிடையாது. அப்புறம் என்ன பேக் டெஸ்ட் பண்ணிருப்போம், அப்புறம் என்ன நம்ம மேல கான்பிடென்ட். வெறும் $70 ஒரு லாட்டுக்கு எஸ்எல். நீங்க இந்த லோ வரைக்கும் போனாலே உங்களுக்கு வந்து பிச்சுட்டு வரும் ப்ராஃபிட். 70ல இருந்து 464 பாயிண்ட் இறங்கி இருக்குன்னா அது நியர்லி ஒரு 1:6 1:7 கிட்ட. புரியுதுங்களா? ஸோ இப்போ இங்க என்ட்ரி ஆன டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 11:45. நான் அங்க எடுக்கல. என்ன பண்றதுன்னா அந்த ஃபாலோ ஆகுது கம்முன்னு வேடிக்கை தான் பார்க்கணும். ஏன்னா இது ஃபுல்லா எல்லார் மார்க்கெட் இந்த கேண்டில். இந்த லோ எடுத்த அப்புறம் தான் நான் வருவேன் சொல்ல முடியாது. ஏன்னா பயங்கரமான லிக்விடிட்டி, செம்ம லிக்விடிட்டி. தெரியுதா? இது ஃபுல்லா ஓவர் லிக்விடிட்டி. இப்ப இந்த இடத்துல நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான். இந்த மாதிரி எல்லாரும் மார்க்கெட் லெஃப்ட் சைட்ல இருந்தா என்ன சொன்னேன், ஜஸ்ட் மார்க்கெட் அங்க வந்து ஒரு புஷ் கொடுக்கும், கீழே இறங்கும். இறங்கும் போது ஒரு பிடிஆர் வைக்கும், அதை டேப் ஆகிட்டு திருப்பி இறங்கணும்னு. ஓகேங்களா? அப்படிதான் பண்ண முடியும், வேற வழி கிடையாது நம்மளுக்கு. இதுதான் அந்த பிடிஆர். ஓபி மார்க்கெட் இறங்கு, இங்க எம்எஸ்எஸ் எல்லாம் கிடையாது, ஏன்னா இது ஃபுல்லா எல்லாரும் மார்க்கெட். அப்புறம் எப்படி எடுக்கிற தைரியம் தான். ஐஆர்ல 1 டே செல் எஃப்இஜி, 4 hour செல் ஓபி, 1 hour செல் ஓபி, லண்டன் கில் ஜோன். தென் அங்க வந்து மார்க்கெட் வந்து கரெக்டா ரியாக்ட் ஆகிட்டு இறங்கி இருக்கு. நீங்க ஃபர்ஸ்டே எடுத்துன்னு தான் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட். இது டைரக்டா என்ட்ரி போடுறேன்னா இங்க இருந்து இது வரைக்குமே 352னா 1:5 புக் ஆயிருக்கும். கீழே வரைக்கும் ஒன்றும் தான், கீழே வரைக்கும் விட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் தான் கிடைக்கும் தான், இல்லைன்னா சொல்லலை இது வரைக்கும் தான். ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களுக்கு தேவைப்படுற ப்ராஃபிட்ஸை புக் பண்ண கத்துக்கணும். பார்ஷியல்ஸ் நீங்க சேஃப்டி ஆகணும். அதுவும் முக்கியமா ஃபுல் டைம் ட்ரேடர்லாம் இருக்கீங்கன்னா ப்ராஃபிட்ஸை ஃபர்ஸ்ட் புக் பண்ண கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ஹோல்ட் பண்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு 150. ஆக்சுவலா நீங்க இதே இருந்தாலே உங்களுக்கு கம்மி எஸ்எல். இதுவே 70 தான். இது எடுக்கும்போது டபுளா இருக்கு, 150ல இருக்கு. ஓகேங்களா? அங்க இருந்து மினிமம் இந்த ஒரு லோ வரைக்கும் டார்கெட் பண்ணுங்க. உங்களுக்கு கரெக்டா ஒரு 1:2.2. ஓகேங்களா? இது எப்போ வந்து என்ட்ரி கிடைச்சதுன்னா உங்களுக்கு கரெக்டா ஈவினிங் ஒரு 6:30க்கு. 6:30ல இருந்து உங்களுக்கு ஒரு 9:15 வரைக்கும் ஃபுல்லா செஷன் ஹோல்ட் பண்ணீங்கன்னா ஒரு 1:2. ஓகேங்களா? ஆனா நான் எடுத்தது நீங்க டைரக்ட் என்ட்ரி, அதுதான் இங்க கொடுத்துருக்கிறது. டைரக்ட் என்ட்ரி கான்ஃபிடன்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். அந்த டைரக்ட் என்ட்ரி போற வரைக்கும் நம்ம உட்காந்து வெயிட் பண்ணணும், பொறுமையா வெயிட் பண்ணணும். இந்த அளவுக்கு வந்து தான் அங்கேயே 5 hourன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ 5 hourலயே நம்ம வேணா புக் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல நம்ம வந்து அடுத்தது தான் மண்டே போய் பார்த்தது தான் அந்த என்ட்ரி வந்து ரீச் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். வேற ஒன்றும் இல்லை. ஆக்சுவலா மார்க்கெட் வந்து ரொம்ப பொறுமையா தான் போயிட்டு இருந்தது. அந்த ஜிபிபி யூஎஸ்டி என்ட்ரிஸ் இதோ இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க. ஜிபிபி யூஎஸ்டி அப்போ எடுத்தது. சாரி, இது யூரோ யூஎஸ்டியா? சாரி சாரி சாரி. ஓகே, அது எங்க இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். ஆனா மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையா தான் ரீச் ஆச்சு. நியர்லி உங்களுக்கு டியூஸ்டே கிட்ட எடுத்துட்டு போயிடுச்சு. ஆமா, நான் டியூஸ்டே கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு இடையில எப்படி இதை ஃபாலோ ஆன் பண்றது? இப்போ இதுதான் மேட்டர். இது வந்து ஃப்ரைடே முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்றேன். ஆனா உங்களுக்கு வந்து டிபி வந்து
இது வரைக்கும் போகும் தெரியுதுல்ல, இது வரைக்கும் போகும் தெரியக்கூடிய மார்க்கெட்ல நீங்க இங்கே கட் பண்ணிட்டீங்க, ஒன்றும் பண்ண முடியாதுதான். ஆனா அதை ஃபாலோ ஆன் பண்ணி உங்களுக்கு என்ட்ரி எடுக்க முடியுமான்னு கேட்டா முடியும். அதுதான் இப்ப மெயின் திங்கே. அந்த என்ட்ரிஸை நம்ம எப்படி அக்வயர் பண்றது, மிச்சம் இருக்கக்கூடிய லெவல்ஸ் எப்படி பிடிக்கிறது, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், தேர்ட் வீக் ஆஃப் த அக்டோபர் வீடியோ வந்து கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக நான் செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக் ஒன்னா தெரியல தான் பார்த்தேன். தனித்தனியாக ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது செகண்ட் வீக் ஆஃப் த தேர்ட் வீக் ஆஃப் த அக்டோபர். அடுத்தது நம்ம ஃபோர்த் வீக் பார்க்கணும். ஏன்னா இந்த மாசம் வந்து 5 வாரம் வருது, 36 தேதி 5 வாரம் வருது. ஓகேங்களா? இப்போ ப்ராஃபிட் முடியுமா முடியாதா இந்த கேள்வி இருக்கும்ல. ஜிபி மட்டும் தானே பண்ணேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் 2.7 அதாவது எனக்கு மண்டே டியூஸ்டே ட்ரேடே கிடையாது. மண்டே வந்து லீவ். இங்க நான் ப்ரூவ் பண்ணிடுறேன், ஜஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. 1.302224 என்ட்ரி பாயிண்ட் சொன்னேன். இந்த ஐ வரைக்கும் நம்மளோட எஸ்எல், தென் இந்த லோ வரைக்கும் நம்ம டிவி செட் பண்ணலாம். இது வரைக்கும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு செஷன் டைம்ல ஃபாலோ ஆச்சுன்றதையும் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் இப்போ செஷன் டைம் இல்லாம அந்த டிவி வந்து எங்க ஃபார்ம் ஆயிருக்குன்றத மட்டும் காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து நியர்லி என்ட்ரி டைம் 18:45 ஈவினிங் 6:45 இந்தியன் டைம். தென் அதே மாதிரி நைட்டு 12 மணி வரைக்கும் நீங்க பார்த்துருக்கணும். இதுவே உங்களுக்கு ஒரு 1:2 வேணும் அப்படின்ற ஒரு நியர்லி என்ட்ரி எங்க போச்சுன்றத ஒரு தோராயமா பார்ப்போம். இந்த இடம் வரும்போது $150 எஸ்எல்க்கு 280 ரீச். எப்போனா 9:30 மணிக்கு 280 உங்களுக்கு நியர்லி வந்து ஒரு ஏதோ 0.1 தான் ரீச் ஆகல, 300 வந்துருக்கணும். ஸோ இங்கே கூட நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லோ வரைக்கும் நீங்க வெயிட் பண்றது தப்பு கிடையாது, இல்லை க்ளோஸ் பண்றதும் உங்க விருப்பம் தான். பட் நான் என்ட்ரி வந்து கரெக்டா டிபி அடிச்சுதா இல்லையா அதை வச்சு கணக்கு சொல்லிடுறேன். இங்க ஒரு 2.7, தென் இங்க வந்து தெளிவா சொல்லியிருப்பேன், உங்களுக்கு எடுத்தோடனே 5R அடிச்சாச்சு, ஆனா நீங்க 4R க்ளோஸ் பண்ணிருக்கணும். எப்படி நான் 4R வந்து கரெக்டா க்ளோஸ் பண்ணுவேன், நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும். எப்படி க்ளோஸ் பண்ணுவீங்கன்னா சிம்பிளான விஷயம் தான். அங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க மார்க்கெட். நீங்களே பாருங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிபி 5.5 இது வரைக்கும் தான் 5.5. இது வரைக்கும் வந்து மார்க்கெட் எக்ஸாக்டா வந்து போனாலும் க்ளோஸ் பண்ணுவோம்ல, யாரும் போய் சொல்ல முடியாது. இது வரைக்கும் மார்க்கெட் வந்து போச்சு இல்ல, இது 5 தான் வந்து போச்சு இந்த இடம் வரைக்கும். நான் என்ன சொல்றேன், இந்த கன்சல்டேஷன் ஆகுது இல்ல, இங்கே கூட போய் க்ளோஸ் பண்ணுங்களேன், உங்களுக்கு 4R கிடைச்சிருது. புரியுதுங்களா? நீங்க பொறுமையா வெயிட் பண்ணி இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணாலே சொல்றேன், இந்த இடம் இங்க க்ளோஸ் பண்ணாலே உங்களுக்கு 4R கிடைக்கும். அதே இடத்துல சுத்துது இல்ல, அந்த 4R தான் புக் பண்ணும். 3R புக் பண்ணணும், இல்ல அந்த 4R தான் புக் பண்ணும். ஸோ இங்க 4R, இங்க 2.7, இது ஒரு 4, உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு 6.7. தென் இது ஒரு 2.2, 2 வச்சுக்கோங்களேன். 6 அது ஒரு 8, 8.7, இந்த 2 சேர்த்தீங்கன்னா ஒரு 9R உங்களுக்கு. ஓகேங்களா? 3 நாள் தான் நீங்க ட்ரேட் பண்ணீங்க. 9Rனா ஃபர்ஸ்ட் பேஸ் முடிஞ்சிடும், 1% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு, 1/2% டிஸ்கவுண்ட் 4% முடிஞ்சிருக்கும். இந்த ரெண்டு கேட்டகரி எப்படின்னா, உங்ககிட்ட வந்து ஃபினான்ஷியலா பேக்கப் இருக்கு, உங்களால வந்து ஏர்ன் பண்ணி அக்கௌண்ட் எடுக்க முடியும், ப்ளோ ஆனாலும் பரவாயில்ல, அக்கௌண்ட் போனாலும் பரவாயில்லன்னா 1 hour எடுத்து நீங்க ட்ரை பண்ணுங்க. சும்மா காசு இருக்குன்றதுனால 1 hour எடுத்துக்கூடாது. 1 hourனா அதான் 1% ரிஸ்க் சொல்றேன், சாரி 1 hour சொல்லிட்டு 1% ரிஸ்க் சொல்றேன் பெர் ட்ரேடுக்கு. உங்களால 10 ட்ரேட் எடுத்தா ஒரு 60 to 50% வின்னிங் ரேஷியோ வச்சிருக்க முடியுமா? ஒரு 6 ட்ரேட் வின் பண்ணுவேன் அப்படின்னா தாராளமா ஒரு 1% ரிஸ்க் எடுத்து பண்ணுங்க. ஏன்னா ஒரு 4 ட்ரேட் நீங்க லாஸ் பண்ணா 4% போகும். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10 ட்ரேட் எடுத்தா அட்லீஸ்ட் 6 ட்ரேடா ஜெயிக்கணும், 5ல இருந்து 6. நீங்க ஒரு 6 ட்ரேட் வச்சுக்கோங்க, 6 ட்ரேட் ஜெயிக்கணும். இது பேர் தான் வின்னிங் ரேஷியோ 60%. ஓகேவா? 1:2 ஜெயிக்கணும். நான் சொல்றது 3 வரணும், 1:2.5 இல்ல 3 வரணும், இல்ல ஒரு 1:2 நீங்க ஜெயிக்கணும்னா சிம்பிளான விஷயம். 10 ட்ரேட்ல 4 ட்ரேட் தோத்துறீங்க, 4% காலி. 6 ட்ரேட் ஜெயிக்கிறீங்கன்னா ஜெயிச்சா 2%, 1:2, தோத்தா 1% தான் போகும். இப்போ 6 ட்ரேட் ஜெயிச்சா 12% வருதா? 12% வருது. ஓகேங்களா? நான் சொல்றது வெறும் 1:2 சொல்றேன், 12%. நீங்க தோத்தது 4 கழிச்சிருங்க, 8% மிச்சம் நிற்கும். இதைதான் நான் சொல்றேன், தாராளமா ஃபர்ஸ்ட் பேஸ் முடிக்க முடியும், அடுத்த செகண்ட் பேஸும் முடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் பேஸ் முடிச்சவங்க செகண்ட் பேஸ் முடிச்சிடலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இங்கே வந்து உங்களுக்கு 2.7, ஒரு 4 6.7, தென் ஒரு 2.2, 6.7 plus ஒரு 2.2 அரௌண்ட் வந்து உங்களுக்கு 9 கிட்ட வந்துடும். ஓகேங்களா? 9% நீங்க ப்ராஃபிட் பண்ணிருப்பீங்க, 1% உங்க அக்கௌண்ட்ல ரிஸ்க் எடுத்திருந்தால்.
1/2% ரிஸ்க் வந்து 4.5 பண்ணிருப்பீங்க. ஓகேங்களா? இங்க வந்து இத்தனைக்கும் 2 நாள் ட்ரேட்ஸ் கிடையாது. இப்படிதான் மார்க்கெட்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். அக்கௌண்ட் முடிக்கிறதுக்கு ஒரு வாரத்துல முடிக்கணும்னு எய்ம் வைக்க கூடாது. 1 மந்த் கூட எடுத்துக்கோங்க, பொறுமையா முடிங்க. முடிச்ச பிறகு இந்த 3 ட்ரேட் கிடைச்சி நீங்க 9 hour பண்ணீங்கல்ல, எனக்கு இவ்வளவு கூட தேவை கிடையாது. நான் 1/2% ரிஸ்க் எடுத்து வாரத்துக்கு ஒரே ஒரு ட்ரேட் நான் 2 hour போனாலும் ப்ராஃபிட்டபிளா தான் இருப்பேன். ஓகேங்களா? நான் இன்னும் உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா, இது வந்து டேவிட்னு ஒருத்தர் போட்டிருப்பாரு ட்விட்டர்ல. அது நம்ம டிஸ்கார்ட்ல கூட நேற்று அவரோட கோட் எடுத்து போட்டிருந்தோம். தெளிவா சொல்லியிருப்பாரு. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஆனா அந்த மாதிரி ஆட்கள் சொல்லும்போது தான் உங்களுக்கு இன்னும் ரீச் ஆகும் நம்ம சொல்றத காட்டிலும். இங்க இருக்கு பாருங்க, நேற்று கூட ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபார் எ குட் இயர் ஆல் யூ நீட் ஆர் எ ஃபியூ குட் மந்த்ஸ். 12 மாசம் ஒரு இயர். அதுல ஒரு சில மாதங்கள் நம்மளுக்கு நல்ல மாதமா இருந்தா போதும் ப்ராஃபிட்டபிளா. ஒரு குட் மந்த்துக்கு நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு நல்ல வாரம். ஓகேங்களா? ஒரு நல்ல வாரத்துக்கு நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு ட்ரேட், ஒரு நல்ல ட்ரேட். ஃபோக்கஸ் ஆன் ஒன் குட் ட்ரேட். இப்போ புரியுதா? ஒரே ஒரு ட்ரேடு 1% ரிஸ்க் வச்சு 1:3 வச்சிடுவேன், நிச்சயமா ரீச் ஆகும். ஏன்னா HDF to LTF வரைக்கும் அலைன் ஆகிற ட்ரேடு 1:2 இல்லை 1:3 கன்ஃபார்ம் ரீச் ஆகும். ஸோ 3% பெர் வீக்குக்கு. ஸோ 4 வீக்ஸ் நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 12%. 4 ட்ரேடு நீங்க ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க 2 ட்ரேடை கூட தோத்துருங்க. நீங்க ஜெயிச்ச 2 ட்ரேடு 3%, 6%, ஜெயிச்சிருக்கீங்க. தோத்த ட்ரேடு 2% காலி. மிச்சம் உங்களுக்கு நின்னது 4% ப்ராஃபிட். ஒரு 200K-வோ 100K-வோ எடுத்தீங்கன்னா $4,000 to $8,000 உங்களுக்கு வந்து நிற்கும். இதை வந்து எப்படி தெரியுமா யோசிக்கணும்? நான் இவ்வளவுதான் பர்சன்டேஜ் சொல்றேன், இதெல்லாம் ரொம்ப கம்மி அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஹெட்ஜ் ஃபண்ட்ஸோட ரியாலிட்டி பர்சன்டேஜ் இவ்வளவுதான். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்க குவாலிட்டி ஆஃப் ட்ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சும்மா நிறைய ட்ரேட போட்டு உட்காந்துக்கிட்டு நிறைய பர்சன்டேஜ் பண்றதுலாம் வாய்ப்பே கிடையாது. அதான் வேஸ்ட். புரியுதுங்களா? நான் சொல்றது உங்களுக்கு எப்போ புரியும்னா, இவர் கடைசியா கொடுத்துருக்காருல்ல, லெஸ் இஸ் மோர். இதை நீ உணரும் போது தான் புரியும். இல்லைன்னா அது வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபார்மா புரியாதுதான். ஓகேங்களா? இதே தான் நம்ம ஆல்ரெடி நம்ம செஷன்ல மஸ்ட் நோன்னு ஒரு இதில் கொடுத்துருப்போம். ப்ராஃபிம் அக்கௌண்ட்ல நீங்க எப்படி பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்க எப்படி பே அவுட்லாம் செக்யூர் பண்ணணும்னு சொல்லிட்டு. இங்க இருக்கு பாருங்க, ஜஸ்ட் ஒரு 100K அக்கௌண்ட், ரிஸ்க் 1%, ஆர்ஆர் வந்து 1:3, 10% லாஸ் பெர் அக்கௌண்ட் ஃபுல்லா, 5% பெர் டே லாஸ், 8+5 நீங்க முடிக்கணும். $13,000 உங்களுக்கு தேவை. பெர் வீக்குக்கு 2 to 3 ட்ரேடு, மந்த்துக்கு 8 to 12 தான். $1,000 ரிஸ்க் ஒரு ட்ரேடுக்கு, $3,000 ரிவார்டு. 1% ரிஸ்க்கு நான் சொன்னது ஃபர்ஸ்டே நான் கொடுத்துட்டு 1%ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நம்மளுக்கு தேவையே ஒரு 4 to 5 ட்ரேட் தான் வின் பண்றதுக்கு, அக்கௌண்ட் வின் பண்றதுக்கே தேவை. கம்ப்ளீட் பண்ண அப்புறம் உங்க ஃபண்டோட அக்கௌண்ட் ரிசீவ் ஆன அப்புறம் 0.5% நீங்க ரிஸ்க் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டேன். 0.5%ல $500, 1/2% ரிஸ்க்னா 3 ஆறுனா 1,500. ஓகேங்களா? வீக்லி ஒரே ஒரு $1,500னா 4 ட்ரேடு மந்த்லி, உங்களுக்கு $6,000 ப்ராஃபிட். ஓகேங்களா? இதை நான் வந்து எந்த கணக்கை வச்சு சொன்னேன்னா, சப்போஸ் வந்து நீங்க வீக்லி டெய்லி எடுத்து 5 ட்ரேட் கூட எடுங்க, நான் வேணான்னு சொல்லல. அந்த வீக் நீங்க முடிக்கும் போது ஒரு 1:3 6 ப்ராஃபிட்ல முடிக்கணும். நான் அந்த கணக்கை வச்சு சொன்னேன். அதனால மந்த்லி $6,000 வருது. இல்லைன்னா நீங்க வாரத்துக்கே ஒரே ஒரு ட்ரேட் பார்க்காம எடுத்து முடிக்கிறீங்கன்னா 4 ட்ரேட் எடுப்பீங்களா? 4 ட்ரேட்ல 2 கூட தோத்துருங்க, நான் வேணான்னு சொல்ல. இங்க 6,000ன்றது உங்களுக்கு 3,000, அதாவது 4,000 இருக்கும். ஏன்னா 2 ட்ரேட் நீங்க ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு 1,500, 1,500, 3,000மா? கரெக்டா? இதை 2 ட்ரேட் தோத்தீங்கன்னா 500 தான் போகும். ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு $3,000 நீங்க சம்பாதிச்சாலே போதுமானது. புரியுதுங்களா? ஏன்னா 2 தான் நீங்க ஜெயிக்கிறீங்கன்ற பட்சத்துல நான் சொல்றேன். ஆனா நான் சொல்றது எல்லாமே ரொம்ப 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 மினிமம் கணக்கு. உங்களோட மினிமம் லெவல்ல மேக்ஸிமம் லெவல் ஆஃப் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைய முடியும்னா உங்க ப்ராசஸை நீங்க ட்ரஸ்ட் பண்ணி அடுத்தடுத்து கொண்டு போகணும். அதுக்காக தான் இந்த அளவு நான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? ஸோ அக்கௌண்ட் முடிச்ச அப்புறம் ப்ராஃபிட் மேக் பண்ணது ஒரு விஷயமே கிடையாது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இங்க ஸ்கில் பேக் டெஸ்ட் இப்போ நான் பண்ணாம நீங்க பண்ணணும். அதை வந்து பேக் டெஸ்ட்ன்றது மண்டே டு ஃப்ரைடே எடுக்கணும். மண்டே டு ஃப்ரைடேல டே 4 hour 1 hour 15 minute. நியூயார்க்ல கிடைச்சதா, லண்டன்ல கிடைச்சதா என்ட்ரி, எத்தனை ஆர்ஆர் கிடைச்சது, அடுத்தது அது ரீச் ஆகுது எவ்வளவு டைம் எடுத்தது, நம்ம எந்த அளவுக்கு மைண்ட் வந்து வெறுப்பேற்றுச்சு. அது ஹெச்ஆர் மார்க்கெட்ன்றதுனால ஹெச்ஆர் மார்க்கெட் இங்க பாருங்க ஃபுல்லா டிராப், இது ஃபுல்லா ஹெச்ஆர் மார்க்கெட். இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சைக்காலஜிக்கல் ஜேர்னிங் எல்லாமே நீங்க எழுதி வைக்கணும். நீங்க ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ண முடியும். ஓகே, ஸ்டே சேஃப். தேங்க்யூ கைஸ்.